அதே போன்று மீனவர்களுடைய இந்த அத்துமீறி வன்முறைகளில் இலங்கை ஈடுபடுவதும், அதே போன்று குஜராத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நேவி ஈடுபடுவதும் தொடர் நடவடிக்கை இருக்கின்றன. ஆனால் குஜராத் மீனவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்படுகின்ற ஒன்றிய அரசு ஏன் இலங்கை அரசிடமிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க தவறுகிறது? அதே போன்று ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி JWC போடுவோம் என்று வாக்குறுதி தந்தார்கள். இதுவரை அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி போடவில்லை. எதற்காக அவர்கள் போடவில்லை என்பதையும் நாட்டு மக்களுக்கும் மீனவ குடிமக்களுக்கும் பாஜக அரசு சொல்ல வேண்டும். ரைட்? நேற்றைய வரை அவர்கள் பங்காளிகளாக இருந்தார்கள், கூட்டணியில் இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவருடைய ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும். கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார்களா அல்லது அரசியலுக்காக எதிர்க்கிறார்களா என்பது அவருடைய இரண்டு கட்சி பிரச்சனைகள். காங்கிரஸ் பேரியக்கம் தலையிட விரும்பவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காத்தவர், மெருகேற்றியவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். எதை வேண்டுமானாலும் பேசலாம், மக்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் கேட்பார்கள் என்று அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் முகமாக இருக்கிறவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு, நரேந்திர மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. இவர் எம்மாத்திரம் அண்ணாமலை அவர்கள். நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அன்னை இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம். துர்கா தேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்டவர். முதல்ல அண்ணாமலை வாஜ்பாயை படிக்கணும். வாஜ்பாயை படிச்சுட்டு வாஜ்பாயோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கணும். அன்னை இந்திரா காந்தியை இரு கரங்களும் கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் துர்கா தேவி அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னவர். அது வேற அரசியல், இது வேற அரசியலா? வாஜ்பாய் வாய் வேற, இவருடைய வாய் வேறையா இருக்கலாம், கொள்கை வேற வேற இருக்கலாமா? அதே போன்று வாஜ்பாய் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். எதிர்கட்சிகளை எப்படி மதிக்க வேண்டும், எதிர்கட்சிகளை சிதைக்க கூடாது, எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி தலைவர் ராஜீவ்காந்தி நடந்து கொண்டார் என்பதை பற்றி வாஜ்பாயுடைய உரை இன்றும் ஊடகங்களில் இருக்கின்றன. அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும். வாஜ்பாய் அவரிடம் பணம் இல்லை, வசதி இல்லை. இதை அறிந்த தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு குழுவில் அவரை சேர்த்து அனுப்பி செலவுகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கும் அவர் உயிரோடு இருப்பதற்கும் காரணமாக இருந்தவர் இதே இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ் காந்தி அவர்கள். இதை நானா சொல்றேன். வாஜ்பாய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார், பேசி இருக்கார். இன்னும் வீடியோலாம் சமூக வலைதளங்களில உலாவிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் அண்ணாமலை பார்க்கணும். அறவேக்காட்டுத்தனமா இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கும் தலைவர் ராஜீவ் காந்தி போய் என்ன தகுதி இருக்கு அவருக்கு? அதெல்லாம் உண்மையான தகவலே இல்லைங்க. நான் சொல்றேன், புரட்சியாளர் அம்பேத்கரை இடம் கொடுக்காம அரசியலமைப்பு சட்டம் அவர் அமைதியா எழுதி முடிச்சாரு. சொல்லுங்க, இதே பாஜக இருந்தா அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு சட்டம் எழுத அனுமதிச்சிருப்பாங்களா? யாரு பூனால இருந்து நாக்பூர்ல இருந்து யாராவது ஒருத்தர் தான் எழுதியிருப்பார். அதுல அகையால உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாது. எமர்ஜென்சியை பத்தி எதற்காக கொண்டு வரப்பட்டது, ஏன் கொண்டு வரப்பட்டது, பல விளக்கங்கள் இருக்கின்றன. அதுவும் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக வருத்தத்தை தெரிவித்தார். இதில் தவறு நடந்திருந்தால் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் தலைவர்கள். தவறு நடந்தால் தேச மக்களிடம் வெளிப்படையாக பேசுவது.
பாஜக தலைவர் ஏதாவது ஒரு தவறுகளை ஒப்புக்கொள்ள சொல்லுங்க, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. அதான் பாஜகவுடைய கல்ச்சர், காங்கிரஸ் உடைய கல்ச்சர். இலங்கை கடற்படையால் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் வந்து இந்த வரை விடுவிக்கப்படல, மத்திய அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கு முதலமைச்சர் மீண்டும் கடிதம் எழுதியிருக்காரு. குஜராத் மீனவர்களை கைது செய்தா உடனே வெளியுறவுத்துறை நிர்வாகம் அங்க செல்லும், கூட்டு வருவாங்க. தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்தால் வேடிக்கை பார்ப்பார்கள். சிறை தண்டனை பெறவென்ற வகையில் நீதிமன்றம் அங்கே அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை, குஜராத்துக்கு ஒரு பார்வை. தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம், குஜராத்துக்கு ஒரு நியாயம்.